பீடா கடை தான் போட போறேன்னு சொன்ன ஒரு பையனால உருவாக்குனதுதான் இப்ப இருக்கக்கூடிய ரிஷிபீடியா. அதாவது இப்ப ரிஷிபீடியா இல்லைனாலும் ஆனா அதுல இருக்கக்கூடிய அதாவது லோகேஷ் அப்படிங்கிற அவர் எப்பனா வீடியோ போடுவாரு அப்படின்னு ஒவ்வொரு அவங்க இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாமே காத்துட்டு இருக்காங்க. இவர் வேலூர்ல மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவி மூவி மேல இன்ட்ரெஸ்ட் வருது. இதனால சினிமாக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. காலேஜ்ல பிஇ முடிச்சு 50 ரூபாய்க்கு பாஸ் வாங்கிட்டு டைரக்டர் ஆபீஸ் முன்னாடி போய் சான்ஸ் கேட்டே நிப்பான். அப்போது ஒரு நாள் பாலா டைரக்டர் உள்ள கூப்பிட்டு தண்ணி குடிச்சு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது யூடியூப்ல ஒரு நாள் பொலிட்டிக்கல் வீடியோ பத்தி பாக்காரு. அதுல வந்து நல்லா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்ப பொலிட்டிக்கல பத்தி நியூஸ் சொல்ற மாதிரி வீடியோ போட்டாரு. ஒரு 115 வீடியோ போட்டாரு. அந்த வீடியோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு நாள் இவர் பண்ணிட்டு இருக்கிறத பாத்து அப்பா நீ ஒரு நாள் வந்து பீடா கடை தான் போட போற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேவலமா அப்புறம் அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரிஷிபீடியா அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாரு. அந்த வைராக்கியத்துக்காக அதை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சு 9வது வீடியோ போடும்போது பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஒரு பீக் லெவல்ல ஹிட் ஆகுது. ஆனா நிறைய பேர் சொல்றது ரிஷிபீடியா 2 வருஷத்துல பெரிய ஆயிட்டான். இவன் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் எல்லாமே ஒரு காப்பிரைட் கண்டென்ட் அடுத்தவங்கள்ட்ட எடுத்து போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அலையறாங்க. ஆனா இவர் உள்ள வரதுக்கு பாத்தீங்கன்னா 8 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு.